பலி கொடுக்கறது அப்படின்னா இந்த உயிரை வந்து நம்ம சாவடிக்கிறோமே அப்படின்றது கதை கிடையாது. இந்த உயிராகப்பட்டது வந்து அந்த தெய்வத்தினுடைய காலில் வந்து சரணாகதி அடைஞ்சிடுது. அது வந்து மரணம் அடைந்துட்ட உடனே அது துண்டாக ஆகிட்ட உடனே சுவாமி என்ன பண்ணிடுறாரு, அதுக்கு அந்த கர்ம வினைகள், இப்போ எறும்புகள், பூச்சிகள், இந்த மிருகங்கள் எல்லாத்துக்குமே கர்ம வினைகள் இருக்குங்க. அந்த கர்ம வினையை பொறுத்த வரைக்கும் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஆடை வந்து பலி கொடுத்தோன்னா அந்த ஆடுக்கு கர்ம வினைகள்லாம் என்ன ஆயிடுது, தும்சமாயிடுது. சுவாமி வந்து புக்தி கொடுத்துறாரு. வந்துட்டு நம்மளோடது போகுது அந்த இடத்துல. ஏன்னா நம்மல்ல என்ன நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சுவாமி வந்து இப்போ ஒரு கிராம தேவதை இருக்கிறாங்க. இப்போ கிராம தேவதை இருக்கும் பொழுதுமே இந்த ஒரு அம்பாள் வந்து ஒரு கோவில்ல இருக்கிறாங்க. நிறைய இந்த சிட்டியில வந்து நிறைய ஆலயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. அம்மன் கோவில்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த அம்பாளுக்கு கீழே வந்து யாஷினிகள், துர்தேவதைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சுவாமியை சுற்றி நிறைய பேர் படை வீரர்கள் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சர்க்கிள் இருக்காங்களா? இப்போ உங்கள் ஃபேமிலி எல்லா சர்க்கிள் இருக்காங்களா? அவங்கக்கிட்ட நான் எல்லாமே கேட்டுட்டு வந்துட்டு தான் உங்களை தொட முடியும். கரெக்டாக உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அதுமாரி இந்த யாஷினிகள், இந்த துர்தேவதைகள், இந்த பூத பேத பிசாசுகளை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அந்த அம்மனுக்கே வழிபடுறது.